வணக்கம் நண்பர்களே, இதுவும் தொழில் வளர்ச்சி குறித்த ஒரு தொழில் வாய்ப்புகள் குறித்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ நான் உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பேசுகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் தொடர்ச்சியாக வீடியோ கிடைக்கும். இன்னொன்று, தொழில் வாய்ப்புகள் அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு விட்டு வெளியில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாம் சென்னையில் இருக்கோம், அந்த தொழில் வாய்ப்புகளை குறித்து சீரியல் நமக்கே பயன்படணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அதனுடைய ஸ்ட்ரீம் லைன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சார்பு நிறுவனங்களாக கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அந்த வகையில் இப்போ நான் பண்ண போகிறது RMZ அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப்மெண்ட் எல்லாம். இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, ஒரு கனடாவுடைய கம்பெனி, அந்த கனடா கம்பெனியோட பேர் வந்து CPPIB அண்டு ஜப்பானுடைய மிட்சுயு ஃபிடோஷான் அப்படிங்கிற கம்பெனி. இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்டத்தட்ட இவங்க இது கட்ட போகிற ஹாஸ்பிட்டல்ஸோட இது வந்து அநேகமாக அவங்களுடைய இது வந்து 12.8 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் 2020 யாருக்கு விற்றுருக்காங்க, ஜப்பான் நிறுவனங்களுக்கு, இன்க்ளூடிங் கோவொர்க்கிங் கம்பெனி அண்ட் கோவொர்க்ஸ். ரைட், இது ஒரு பக்கம். இப்போ இவங்களுடைய பிளான் என்ன இருக்குதுன்னா, 2500 படுக்கைகள் கொண்ட ஆஸ்பத்திரி 4 சிட்டியில் கட்டணும். ஒன்று பெங்களூர், மும்பை, புனே அண்ட் சென்னை. இன் அடிஷன் டு இன்வெஸ்டிங் கமர்ஷியல் ஆஃபீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் வந்து 6 சிட்டிகள் அதையும் பண்ணுறாங்க. இதே 6 சிட்டிகளில் RMZ இஸ் வென்ச்சரிங் இன் டு த ரெசிடென்சியல் செக்டர் அண்ட் ஸ்டார்டிங் மும்பை அண்டர் த பிராண்ட் ஆஃப் RMZ லிவிங் அப்படிங்கிறதுல மும்பையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பர்ச்சேஸ் பவர் வந்து மும்பையில் தான் இருக்கும் அப்படிங்கிறது. தே வில் செல் இது வந்து ₹70,000 per ஸ்கொயர் ஃபீட், 70,000 ரூபா ஒரு சதுரடின்னு வச்சு பெரிய ஒரு ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டிஸாக அவங்க இது பண்ணுறான்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவங்க எல்லாருடைய சர்வீஸிங் இருக்குது. குளோபல் ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர் இது எங்கே பண்ணுறாங்கன்னா ஹைதராபாத்தில். That is invest $1.7 billion an Indian data center market. The joint venture will initially focus on the accelerating development of existing sites, Navi Mumbai, Ambattur, Chennai, with plans to add third site later. ரெண்டு முதல்ல Ambattur, Chennai and Mumbai. Warehouse project, warehouse இது பண்ணுறாங்க பெங்களூரில். அது ஆல்ரெடி ஸ்டார்டட், டேக்கன் அப் இன் அதர் சிட்டிஸ், வேறு இடங்களையும் warehouse. ஸோ warehouse, ஹாஸ்பிட்டல் அண்ட் கமர்ஷியல் பிளாட்ஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இதெல்லாம் பண்ணுற ஒரு நிறுவனம் அந்நிய முதலீடுகளோடு வர்றாங்க. ஸோ சென்னையிலேயும் அதனோட வாய்ப்புகள் இருக்குது. அந்த கம்பெனியோட பேர் RMZ பிளான்ஸ் மேஜர் எக்ஸ்பென்ஷன், அவங்களுடைய எக்ஸ்பென்ஷன் இது வருது. ஸோ சென்னையில் அமையக்கூடிய இடங்களுக்கு சென்னையில் இருக்கிறவங்க இந்த தொழில் வாய்ப்பை பயன்படுத்தலாம். என்னென்ன செக்மெண்ட்லாம் நம்ம இது பண்ணலாம், இது பற்றியான விரிவான விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய சேனல் அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பத்திரிகையில் இது வந்திருக்கு 28 நவம்பர். ஸோ நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். மேல் விவரங்களுக்கு நம்மளுடைய இதையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ், நான் சொல்கிறது எல்லாமே பல ஆயிரம் கோடிகள் உள்ள ப்ராஜெக்டாக சொல்லிட்டு வரேன். நமக்கு இது பயன்படுமான்னு யோசிக்காதீங்க. நம்மளுடைய பார்ட் சிறிய பங்காக இருந்தாலும் நாமும் பங்கெடுத்து இந்த தேசத்தினுடைய பொருளாதார இலக்கை நோக்கி 2047 இருக்க பொருளாதார இலக்கை நோக்கி இவைகளெல்லாம் கொண்டு செல்லும். சும்மா இலக்கு நிர்ணயிச்சிட்டா போதுமா, அதுக்கு செயல்பாட்டு முறைன்னு வேண்டாமா, அதுக்கு தான் இது. ஸோ தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம்.